அண்மை செய்தி. மருத்துவம் பயின்ற தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியவில்லையா என கேள்வி தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாட்டின் சிறுநீரை அமிர்த நீர் என்பதா என செல்வ பெருந்தகை ஒரு கேள்வி ஒன்றை தற்போது எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். சுப்புராமன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். ஐஐடி இயக்குநராக இருக்கக்கூடிய காமகோடி சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாட்டின் அதாவது கோமியத்தில் மருத்துவம் இருக்கிறது, அதனால் அனைவரும் அதை பருகலாம் என்று தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினருடைய எதிர்ப்பும் ஆதரவும் ஆனது எழுந்து வருகிறது. தமிழகத்தின் பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு ஒரு கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார். அதாவது மாட்டினுடைய இறைச்சி, பால் உள்ளிட்டவை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதே போல கோமியத்தில் மருத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, ஆங்கிலத்தில் மருத்துவம் பயின்ற தமிழிசை அவர்களுக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. ஆயுர்வேதத்தில் இருக்கிறது என்பதால் கண்ணை மூடிக்கொண்டு அனைத்தையும் நம்ப வேண்டுமா? மாட்டின் கழிவு நீரான சிறுநீரை அமிர்த நீர் என்று பாஜகவினர் உள்ளவர்களால் சொல்ல முடியும். இவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டதால் தான் அதிசயம். இது போன்ற அமிர்த நீர் ஆராய்ச்சி கொண்ட கருத்துக்களை இவர்கள் வெளிநாடுகள் செல்லும் போது சொல்ல முடியுமா? வடநாடுகளில் மாட்டை வைத்து கலவரம் செய்து அரசியல் ஆதாயம் தேடியது போல இங்கேயும் மாட்டரசியல் செய்ய வேண்டாம் என்று அந்த ஒரு அறிவுரையும் கூறியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.